ருத்ரனை தேடி நீ வருவ. வா. சிவலோகமவாப்னோதி சிவேன சஹ மோததே. அப்பவும் இப்படிதான் ஆச்சு. யாரோ நாடக ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு மாயமா மறைச்சிட்டாங்க. எப்படி சித்தி என்னால அமைதியா இருக்க முடியும்? என்கிட்ட இருந்து எங்க அம்மாவை யாரும் பிரிச்சுட்டாங்க. என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதனாலதான் அவ வந்தப்போ அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. இனிமே நீதான் ஏதாவது பண்ணணும் அமிர்தா. நான் என்ன பண்றது சித்தி? சீக்கிரமா வந்துடணும் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த அர்ஜுன் நான் போற இடத்துக்கெல்லாம் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அவன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வரதுக்குள்ள எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அம்மாவோட தேகம். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அமிர்தா? நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த அர்ஜுனுக்கு நீ இடம் கொடுக்க கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருந்த. ஆனா நீ என் பேச்ச கேட்கல. இப்ப பாரு என்னாச்சுன்னு. அவனால உனக்கு எப்பவுமே தடங்கள் தான் ஏற்படுது அமிர்தா. பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவனை உன் பின்னால சுத்த விட்டு நீ தப்பு பண்ற. பாத்தியா, இன்னைக்கு அவனால உங்க அம்மாவோட உடலை நீ தொலைச்சிட்ட. இன்னைக்கு நீ என் பேச்ச கேட்காம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததால என் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு தெரியுமா? உனக்கு எப்படி புத்தி சொல்றதுனே எனக்கு தெரியல. அப்படி பேசாதீங்க சித்தி. நான் செஞ்ச தப்பு எனக்கு இப்பதான் புரியுது. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சித்தி. என்னோட எதிரி எங்க அம்மாவோட தேகத்தை எடுத்துக்கிட்டு எங்க போனான்னு சொல்லுங்க. பேசுங்க சித்தி, பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு பெரிய காட்டுல ஏன் எதிரிய நான் எங்க இருந்து போய் தேடுவேன்? சித்தி, ஈஸ்வரா, உனக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்றதுக்காக வந்த. ஆனா எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறது நியாயமா? சொல்லு, ஏதாவது பேசு. ஏன் பரமேஸ்வரா இப்படி பண்ண? சொல்லு, ஏதாவது பேசு. அந்த எதிரி எங்க அம்மாவோட தேகத்தை எந்த பக்கம் எடுத்துட்டு போனான்னு காட்டு. நீ பேச மாட்ட. நீ பேசுவேன் நான் காத்துட்டு இருந்தா எங்க அம்மாவோட தேகம் எனக்கு கிடைக்காது. அம்மா, அம்மா. இந்த ராஜநாகத்தோட தேகம் இவ்வளவு பளபளப்பா இருக்க. இது செத்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். அப்பவும் இது பிரகாசமா இருக்குன்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். இப்ப இதை கொண்டு போய் பாபா கிட்ட காட்டுனா அவரு நிச்சயமா சந்தோஷப்படுவாரு. இதை வச்சு அந்த நாகராணியை சுலபமா கண்டுபிடிக்க முடியும்னு அவரும் தெரிஞ்சுப்பாரு. நாகராணி, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? நீ எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் எப்படி வெளியில வராம இருக்கன்னு நானும் பாத்தர்றேன். இது மட்டும் உன்னோட தேகமா இருந்தா உன்னுடைய சக்தி பலம் எல்லாம் சுக்கு நூறாக போகுது. இல்ல ஒருவேளை இது உங்க அம்மாவுடைய தேகமாக இருந்தா இதை தேடி நீ நிச்சயமா என்கிட்ட வந்தே தீரணும். வந்தே தீரணும். அதை விட்ட வேற வழி இல்ல. நீ என்ன தேடி வந்த அடுத்த நிமிஷம் உன்னுடைய தளவிதியை நான் மாத்திருவேன். வா நாகராணி, வா. உன் மரண கதவு காத்துக்கிட்டு இருக்கு, வந்து தட்ட. உன்னுடைய முடிவு அது என்னுடைய கையில மட்டும்தான். அம்மா, 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 எங்கம்மா போனீங்க?
எங்க அமிர்தா? அமிர்தா! இவங்க எங்க போனாங்க? காடு மொத்தமா தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணும். செத்து போன உன்னோட தேகத்துக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுக்கணுமா? அமிர்தா எங்க போனாங்க? அமிர்தா எங்க இருக்கீங்க? அதுக்காக எதிரிகளை சாகடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற நாகமணிய நான் எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள எனக்கு தெரியாம யாரோ வந்து உன் தேகத்தை எடுத்துட்டு போயிட்டாமா. அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவேன். நீ உயிரோட இல்லைனாலும் உன் தேகம் என் கூட இருந்ததால நீ உயிரோட இருக்கிறத நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா பாழ போன இந்த மனுஷங்க உயிரே இல்லாத உன்னோட தேகத்தை கூட விட்டு வைக்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. உன்னை நம்பி இருக்கிற எனக்கு அநியாயம் நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இந்த பேராசை பிடிச்ச மனுஷங்களால எங்க அப்பாவை இழந்த. அதுக்கப்புறம் அவரோட தேகம் கூட கிடைக்காம அழைச்சிட்டீங்க. அவங்க அதோட நிக்கல, எங்க அம்மாவையும் கொன்னுட்டாங்க. என்கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் அப்பாவையும் பறிச்சு என்ன அனாதையாக்கிட்டாங்க. நாகமணியால என்னால மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கொடுத்திருக்க முடியும். ஆனா அந்த வாய்ப்பையும் அவங்க பறிச்சுட்டாங்க. இப்போ அம்மாவோட தேகமே இல்ல, யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அமிர்தா எங்கெங்க போனீங்க? நீங்க சாயந்தரத்துல இருந்து தேடுறாங்க, நீங்க எங்கேயுமே காணும். இதெல்லாம் பார்க்கும்போது கருணை காட்டணும்னு உனக்கு தோணலையா? உங்களை எங்கெங்க தேடுவேன்? ப்ளீஸ் எங்க அமிர்தா எங்க இருக்கீங்க? குரல் கொடுங்க. எங்க அம்மாவோட தேகத்தை இழக்கிறதுக்கு அந்த அர்ஜுன் தான் காரணம். அவ மட்டும் குகைக்குள்ள வராம இருந்திருந்தா எங்க அம்மாவோட தேகத்தை நிச்சயம் நான் இழந்திருக்க மாட்டேன். அவரு எப்போ என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சாரோ அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாழா போன மனுஷங்களால நான் மொத்தமா நிம்மதியை இழக்க வேண்டியதாயிடுச்சு. சின்னம்மா சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் அர்ஜுனை கொண்டு இருக்கணும். அவன் மேல கருணை காட்டினதுக்கு என்கிட்ட இருந்த எங்க அம்மாவோட உடல் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு இப்ப யாருமே இல்ல. அவரு அனாதை, யாரும் இல்லாதவன். அம்மா, நான் அனாதை ஆயிட்டேம்மா. நீங்க இல்லாம நான் எப்படிமா வாழ போறேன்? எப்படி வாழுவேன்? எங்க அமிர்தா எங்க போனீங்க நீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், உங்களை எங்கேயுமே காணும். இல்ல இல்ல, எங்க அம்மாவோட தேகம் எங்க இருந்தாலும் நான் தேடுவேன். அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தீருவேன். ஒருவேளை வழி தவறி ராத்திரி பூரா நீங்க காட்டிலே இருக்க வேண்டியதாயிடுச்சுன்னா? நோ, அப்படி நடக்கக்கூடாது. உங்களை தேடி எப்படியாவது உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுருணும். எஸ். அம்மா, அம்மா, அமிர்தா எங்க அமிர்தா? அமிர்தா பாபா, சபாஷ் ருத்ரா, சபாஷ். மொத்தத்துல அந்த நாகராணியை நீ அழிச்சிட்ட. உன்னுடைய சாகசத்தை பாராட்டுற ருத்ரா. எந்த விஷயத்தை நீ செய்ய முடியாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயத்தை நீ சுலபமா முடிச்சிட்ட. இது நம்மளுடைய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திர சக்திகளுக்கு பரிசு கிடைச்சிடுச்சு. நாகராஜனோட வம்சத்தை நிர்மூலமாக்கி நாகலோகத்துக்கு மட்டுமே சொந்தமாயிருந்த அந்த நாகமணிய நம் வசப்படுத்திட்ட. சபாஷ். இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை நமக்கு சொந்தமாக்கிக்கிறது தான் நம்மளுடைய வேலை.
இல்ல பாபா, இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நாகரணியை நான் கொல்லல. நீங்க சொன்ன மாதிரி அந்த குகைக்குள்ள நான் போனேன். அங்க அந்த நாகராணி இல்ல. தக்ஷகவனை முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே இல்ல. கடைசியில அந்த குகைக்குள்ள இந்த பாம்புடைய தேகம் கிடைச்சது. இது அந்த நாகராணியுடைய அம்மாவதா இல்ல வேற யாரதும் தெரியாம கொண்டு வந்திருக்கேன். ருத்ரா, அந்த நாகராணி உனக்கு கிடைக்கலையா? எங்க போனா அவ? தெரியல பாபா. நான் வரேன்னு தெரிஞ்சு உயிர் பயத்துல எங்கேயாவது போயிருக்கலாம். இல்ல ருத்ரா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நாகராணி உன்னை பழி வாங்க காத்திருக்கா. உங்ககிட்ட இருக்க பழிய தீர்த்துக்க அவ உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நீ அவளை தேடிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ கோழ மாதிரி உயிர் பயத்தால ஓடி இருக்க மாட்டா. தன்னோட உயிர் பத்தி கவலைப்படாம எதிரியோட உயிரை எடுக்க அவ தயங்க மாட்டா. இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த நாகரணி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கானா, அது நிச்சயமா உயிர் பயத்தால மட்டும்தான் இருக்கணும். அது இல்லைன்னா இந்த தேகத்தை விட்டுட்டு அவ இப்படி தனியா போயிருக்க முடியும்? காரணம் எதுவா இருந்தாலும் மொத்தத்துல ஒரு ராஜநாகத்தோட உடலை கொண்டு வந்து நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க ருத்ரா. இந்த தேகம் யாருடையதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா பாபா? கண்டிப்பா முடியும். ஆனா இப்ப வேண்டாம். சூரிய கிரகணம் இப்பதான் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நம்ம சக்தியை பயன்படுத்துறது அவ்வளவு நல்லதில்லை. ருத்ரா, கொஞ்ச காலத்துக்கு இது உங்ககிட்டயே இருக்கட்டும். யார் கண்ணிலையும் படாம இதை உன் வீட்டுல ஒளிச்சுவே. இத தேடிக்கிட்டு அந்த நாகராணி என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட வருவா. அவ வரணுங்கிறதுக்காக தான் இந்த பாம்புடைய தேகத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பாம்பை தேடிக்கிட்டு அவ என்கிட்ட வர அந்த நாள், அந்த நாகராணிக்கு இந்த பாம்புடைய தேகத்துக்கு சேர்த்து கொள்ளி வச்ச மேல் லோகத்துக்கு அனுப்பிடுவேன். எங்க அமிர்தா, நில்லுங்க. எங்க அமிர்தா, நான் வரத்துக்கு லேட் ஆன உடனே அம்மா எனக்காக காத்திருப்பாங்க. இந்த நேரத்துல இதை நான் உள்ள எடுத்துக்கிட்டு போனேன்னா என்கிட்ட 1008 கேள்விகள் கேட்பாங்க. இப்போதைக்கு இதை எங்கேயாவது ஒளிச்சு வச்ச, அப்புறமா எடுத்துட்டு போகணும். நில்லு ருத்ரா. என்னம்மா இவ்ளோ நேரம் எங்கடா போயிருந்த நீ? சொல்லுடா, உன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்க. அம்மா, என் ஃப்ரெண்டு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுமா, அதுக்கு தான் போயிருந்தேன். இல்ல அத்தை, இவர் போய் சொல்றாரு. ஃபங்க்ஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வராருன்னா அந்த மந்திரவாதியை தேடி தான் போயிருப்பாரு. வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அப்படியாடா? வாணி சொல்றது உண்மையா? ஆமா, போயிருந்தேன். ஆனா என்னடா ஆனா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க அந்த மந்திரவாதி சகவாசம் வேண்டானா கேக்குறியா? என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம அந்த ஆள் பின்னாடியே சுத்திட்டு இருக்கியா நீ? இத பாரு, மந்திரம் தந்திரம் பண்றவங்க சகவாசம் நல்லதில்ல.
உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பேருக்குதான் 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஆனா 2 பேருக்குமே குடும்ப பொறுப்பு வரல. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நாங்க வீட்டுக்கு எதுவும் வாங்கி போடலையா? இல்ல குடும்பம் தான் ஒழுங்கா நடக்கலையா? எல்லாம் வசதியா தானே இருக்கோம். உங்களுக்கு என்ன குறை? எனக்கு எந்த குறையும் இல்லடா. எப்ப பார்த்தாலும் அந்த மந்திரவாதி கூடயே இருக்கிற. உங்க அண்ணன் என்னடாடா பிசினஸ் பிசினஸ்னு சுத்திக்கிட்டே இருக்கான். வீட்டுல யாருக்கு என்னன்னாலும் பொம்பளைங்க தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உங்க 2 பேருக்கும்? அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கஷ்டம் சுகம் என்னன்னு ஏதாவது அக்கறை காட்டுறீங்களா 2 பேரும்? இப்ப யாருக்கு என்ன பிரச்சனைமா? என் பொண்டாட்டி தான் குத்துக்கள் மாதிரி நிக்கிறாள்ல. சின்ன மாமா, சின்னத்தைக்கு எதுவும் ஆகல. ஆனா அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரல. அதனால நான் என்ன பண்ண முடியும்? அர்ஜுன் வீட்டுக்கு வரல, அது என்னுடைய பிரச்சனையா? அண்ணா தன்னுடைய பசங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அர்ஜுன் வீட்டுக்கு வரலன்னா அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க. அவரை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் என் பொண்டாட்டிக்கு எந்த குறையும் வைக்கல. அவளுக்கு என்னால ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, அதை நான் சரி பண்றேன். இல்ல என் மேல தப்பு இருந்தா அதை நான் மாத்திக்கிறேன். அதை விட்டுட்டு எல்லா பழியும் தூக்கி என் மேல போட பார்க்காதீங்க. அமிர்தா நில்லுங்க. இப்பதாங்க போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சாயந்தரத்துல இருந்து அவங்கள இந்த காட்டுல தேடி தேடி ஒரு வழி ஆயிட்டாங்க. கடைசியில கிடைச்சிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன தேட சொல்லி யார் சொன்னாங்க உங்ககிட்ட? யார் சொன்னாங்க? தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு உங்ககிட்ட 1000 முறை சொல்லல. எதுக்காக என் பின்னாடி வந்தீங்க? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு எதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? ஏன் என் வாழ்க்கைய பாழாக்கினீங்க? என்னங்க அமிர்தா இது? இப்ப நான் என்ன பண்ண என் மனசு புண்படுற மாதிரி பேசுறீங்க? இல்ல நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன், அது தப்புன்றீங்களா? நான் உங்களை தேடி வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேனா? சொல்லுங்க, கேட்டேனா? சொல்லுங்க, நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா? ஐயோ, ராத்திரி நேரத்துல தனியா போகாதீங்க, நில்லுங்க. அனாவசியமா என் வாழ்க்கையில குறுக்கிட்டா என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி இருக்கும். செத்து போயிடுவீங்க, ஜாக்கிரதை. தள்ளி இருந்தாதான் நீங்க உயிரோட இருப்பீங்க. நீங்க உயிரோட இருப்பீங்க. நீங்க உயிரோட இருப்பீங்க. நீங்க உயிரோட இருப்பீங்க. உங்க வழியில குடிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லைங்க. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையோட வழிகாட்டியே நீங்க தாங்க. நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் நான் சகிச்சுக்கிறேன். என்ன மான கெட்டவனு சொன்னாலும் பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன். ஆனா என்னால உங்க பின்னால வரத மட்டும் நிறுத்தவே முடியாது. உங்க முகத்தை இந்த இடத்துல பதிய வச்சது அந்த ஆண்டவன். அந்த ஆண்டவனோட முடிவை என்னால மாத்த முடியுமா? சொல்லுங்க அமிர்தா. என்னையும் உங்களையும் பிரிக்கிறதுக்கு அந்த ஆண்டவனால மட்டும்தான் முடியும். உங்களை
இங்க குடி வச்சவன் அந்த கடவுள். அவர் வந்து சொல்லட்டும். இப்ப என்ன சொன்னீங்க? உங்களை விட்டு விலகி இருந்ததான் நான் உயிரோட இருக்க முடியும்னு சொன்னீங்கல்ல. காதலிச்சவ கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழ்றதை விட சாகலாம். ஆசைப்பட்டவ கூட இருந்தா மட்டும்தாங்க அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த வாழ்க்கையை ஒரு நரகம் ஆயிடும். காதலிச்ச பொண்ணு ஏதோ பிரச்சனையில இருக்கா, இந்த நேரத்துல அவளுக்கு துணையா இருக்கிறது என்னுடைய கடமை. நீங்க போற பாதையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு துணையா நிப்பேன் அமிர்தா. தயவு செஞ்சு இந்த அளவுக்கு என்ன வெறுக்காதீங்க. இந்த இதயத்தால தாங்கிக்க முடியாது. என்னை இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்களே, அதுல 1% அன்பு என் மேல காட்டினாலும் போதும். உங்க ஞாபகத்திலேயே நான் எப்படியோ வாழ்ந்துருவேங்க.